செம வைபாக இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. சூர்யாவை வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அது படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணுறாரா என்ன நம்ம வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு. சிறுத்தை சிவா எப்பவுமே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் எடுப்பார். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் ஃபிலிம் அவருக்கு செட் ஆகுமா? ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அவர் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாரு. நம்ம சிறுத்தை படம் பார்க்கும்போது அது அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் இருக்குமா என்னன்ட்டு, அதோட கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அந்த பாகுபலி ஒரு 75% அச்சீவ் பண்ணால் கூட சிறுத்தை சிவா வந்து அவர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இருக்குது. செம்மையாக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்தா செம்மையாக இருந்திருக்கும். அப்புறம் என்னது சூர்யாவோட கெட்டப்லாம் வேறு மாதிரி இருக்குது. போன வாட்டி அண்ணாத்தை எடுத்தாங்க, ரொம்ப ஃபேமிலி சப்ஜெக்டாக போச்சு. அது மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போனவங்களுக்கு ஃப்ளாப்பாக தான் போச்சு. ஆனால் இந்த வாட்டி அவர் புது சப்ஜெக்ட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சூர்யாவோட கெட்டப் எப்படி இருக்கு? சூர்யாவோட கெட்டப் வந்து அந்த பாகுபலி காஷ்மீரா இருக்குல்ல, அது மாதிரி கொஞ்சம் செட்டப்பாக இருக்குது, பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏன்னா ஹாலிவுட் படம் ஃபீல் வருதா? அந்த பைரேட்ஸ் ஆஃப் அரேபியன் இருக்குல்ல, அது மாதிரி கொஞ்சம் சிங்க் ஆகுது படம் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே. சூப்பராக இருந்ததுண்ணா, நல்லா தான் இருந்தது படம். சூர்யா கெட்டப் எப்படி இருக்கு பார்க்கும்போது? சூர்யா கெட்டப் வந்து சூப்பராக இருக்குதுண்ணா, படம் சூப்பராக நடிச்சுக்கிறாரு. அது வந்து கொஞ்சம் ரியலாகவே இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல நமக்கு. இது சிஜியில் தான் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு பெருசாக தெரியல நமக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி மியூசிக்கு சூர்யாவுக்குன்னா சொல்லவே தேவையில்ல. அவர் மற்ற எல்லாருக்கும் பண்ணுறத விட சூர்யாவுக்கு இன்னும் பயங்கரமாக போடுவார் அவர். நம்ம இந்த சிங்கம் படத்துலேருந்தே பார்க்கலாம் அது அவருக்கு. தமிழ் சினிமாவில் இந்த படம் கண்டிப்பாக படமாக மாறுமாண்ணா? கண்டிப்பாக பேசப்படும். பார்ட் 1 பார்ட் 2 2 படமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது பார்ட் 1 வந்து நல்லா ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் நல்ல வைபாக தான் இருக்குது. அது வந்து முடிச்சதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து பார்ட் 2ல் இதில் தெரிஞ்சிடும் நமக்கு படம் பார்க்கும்போது. சூர்யாவோட கெட்டப் பார்க்கும்போது இப்போ ஏன்னா இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு லுக்கில் நம்ம எப்பயுமே பார்க்கலாம். அவரோட கெட்டப் நல்லா சூட் ஆகிருக்கா இந்த ஃபேண்டசிக்கு? நல்லா இருக்குது. அவரோட வாய்ஸுமே கேட்கும்போது அவரோட வாய்ஸ் தானான்னு தெரியல. இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் நடிக்கிறவங்க அந்த வாய்ஸை எப்படி பண்ணணுமோ அது நல்லா பண்ணியிருக்காரு. இதில் பார்க்கும்போது நல்லா தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கும். ஆமாம், கரெக்டாக நல்லா தான் இருக்குது பார்க்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்தா செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குண்ணா. சூர்யாவோட கெட்டப் பார்க்கும்போது பார்க்க காலக்கே கூட்டம் மாதிரி இருக்குது. இது ஒரு புதுவிதமான கேரக்டர் தான் அவருக்கு. ஸோ பார்க்கலாம், வெயிட்டிங். ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுன்ற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. ட்ரெயிலர் அதுவும் தேட்டரில் பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது. ஃபுல் அந்த எஃபெக்டோட சவுண்ட்லேருந்து எல்லாமே. பிஜிஎம்லாம் நல்லா இருக்கா? பிஜிஎம்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதுவும் டிஎஸ்பி வேறு செம்மையாக கலக்க போகிறாரு. பார்க்கலாம், வெயிட்டிங். அதே மாதிரி கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக எண்டில் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு போஸ்டர் கேட்குறாங்களே, அது வந்து கார்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா? இல்லை, மேபி கங்குவா 2 கூட வரலாம். பார்க்கலாம். நான் பார்ட் 1 பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்ண்ணா. சிறுத்தை சிவா எப்பவுமே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் எடுப்பார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி இருக்குது. லைக் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வருது. டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது, பார்க்கலாண்ணா படம். மியூசிக் வைஸ் நல்லா இருக்கா? மியூசிக் வைஸ் ட்ரெய்லர் பார்த்தோன்னே படம் பார்க்கணுன்ற ஃபீல் இருக்கா? நல்லா இருக்குண்ணா படம். படம் இப்போ கூட விட்டாங்கன்னா போய்ட்டு வரேன். அந்தமாரி இதுண்ணா படம் சூப்பராக இருக்குண்ணா. ட்ரெய்லர் ஃபுல் எப்படி இருக்குது பார்க்கும்போது? நல்லா பாகுபலி விசுவாசம் அந்த மாதிரி அனிமேஷன் வர அனிமேஷன் சூப்பர் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுண்ணா. படமே இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த படம் மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குதுண்ணா படமே.